வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல இப்ப உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. மேலும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிகாசன் மற்றும் அமீர்கான் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. இப்ப பிரம்மாண்டமா இந்த படத்தை எடுத்துட்டு வராரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அண்மையில லோகேஷ் கனகராஜ் எடுத்த லியோ படம் சரியா போகல. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா முதல்ல தேதியை குறி வச்சு எடுத்தது தான். ரிலீஸ் தேதியை முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால தான் அந்த நெருக்கடியால தன்னால படத்தை ஒழுங்கா எடுக்க முடியல என சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த படம் லோகேஷோடைய ஒரு சர்க்கிளுக்கு காரணமா இருந்துச்சு. ஆனாலும் லியோ படம் தோல்விக்கு காரணம் என்னன்னா இந்த படத்துடைய இரண்டாம் பாதி சரியில்லை எனவும் வேணுமென்றே எல்சிவை திணிச்சதுனாலதான் இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு எனவும் சொல்லப்பட்டது. அதனால ரஜினிகாந்த் கண்டிப்பா எல்சியூல நீங்க கூலி படத்தை எடுக்கக்கூடாது என சொல்லிட்டாராம். அதனால கண்டிப்பா எல்சியூல கூலி படம் இருக்காது. மேலும் இந்த கூலி படத்தை தங்க கடத்துல மையமா வச்சுதான் நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்துட்டு இருக்காராம். அதாவது போதை சம்பந்தமான காட்சிகள் லோகேஷ் கனகராஜோட படத்துல அதிகமா இருக்கிறது என சொல்லவே லோகேஷ் கனகராஜும் பாத்தீங்கன்னா இனிமே போதை சம்பந்தமான காட்சிகள் நான் என் படத்துல வைக்க மாட்டேன், அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த கூலி திரைப்படத்துல தங்க கடத்துல மையமா வச்சு நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு அடுத்த கட்ட வேலைகள்லாம் நடந்துச்சு. ஜெய்ப்பூர்லயுமே பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கை நடத்தினாங்க. அங்க அமீர்கானும் பாத்தீங்கன்னா முக்கியமான ரோல்ல கலந்துகிட்டாரு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டேக்கு கூட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்லயும் சூப்பர் ஸ்டார் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்காரு. மேலும் பொங்கலுக்கு இந்த படத்திலிருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குமா என எதிர்பார்த்தாங்க. ஆனா எந்த அப்டேட்டுமே கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. அதுக்கு பதிலாக ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாங்க. அதுல தலைவர் என்னைக்குமே தலைவர் தான்ப்பா, அவரை மாதிரி யாராலையுமே ஆக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கும் இளமை தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃப் கொடுத்துட்டு வராரு. எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் ஃபேனை தான் இருந்துட்டு வராங்க. அப்படி இருக்கிற நிலையில தான் இப்போ புதுசா நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிளை ரஜினியே தான் பாடி இருக்காராம். அவரோட வாய்ஸ்ல அனிருத்தோட மியூசிக்ல இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் சிங்கிளை டி ராஜேந்தர் அவர்கள் பாடியிருந்தாரு. ரஜினி அவர்களே இந்த பாட்டை பாடியிருக்காராம். மேலும் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ்வபிள் பாட்டு. இது மெலடி சாங்காக இருக்கிறதுனால அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால கூடிய விரைவில் இந்த பாட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.